அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. அதனால தான் கன்னிராசி நண்பர்களுக்கு ஆண்டவனின் உத்தரவின்படி வைத்துள்ள பொருளால் நடக்கக்கூடிய மங்களகரமான நிகழ்ச்சிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த ஒரு கோவில்னா சிவன்மலை கோவிலுங்க. தற்போது இந்த சிவன்மலை கோவிலில் ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா அருகம்புல், வெற்றிலை, எலுமிச்சை மற்றும் மஞ்சள் பிள்ளையார்னே 4 மங்களகரமான பொருள் வைத்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நாட்டில் பல சுப காரியங்கள் நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான நற்பலன்கள் காத்திருக்கு, எந்த மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் கன்னிராசி நண்பர்கள் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. அந்த மந்திரம் என்னன்னு இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். மேலும் கன்னிராசி நண்பர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியை போலவே கன்னி ராசிக்கு புதனே அதிபதியாக கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்க பேசினா பேசட்டும், கன்னிராசி அன்பர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவங்களை நீங்கள் ஆழம் பார்ப்பதில் கெட்டிக்காரன்னே சொல்லலாம். புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியின் ஒன்றான கண்ணிலே உச்சமடைவார். அதனால் உங்களுடைய திறமையை தகுதியை பிறர் அங்கீகரிக்காத தவறினா உங்களுக்கு நீங்களே மகுடம் சூட்டிப்பீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்கக்கூடிய நபராக இருக்கீங்க. பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலான நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பில் விரும்புவீங்க. பணம் குறைவாக கிடைத்தா கூட மனதுக்கு பிடிச்ச வேலையை செய்யக்கூடிய நபர்னா நீங்கள் தாங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க. உங்களுடைய 2வது இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பதால் உற்சாகமாக பேசுவீங்க. உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பத்தையும் பல நல்ல மாற்றத்தையும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு என்பது குறைவாக இருக்கும். மேலும் உங்களுக்கு சாதாரணமாக இருப்பீங்க. கோபம் வந்தால் கூட வந்த உடனே மறைந்துடுவீங்க. ஆனால் சில நட்புகள் இழக்க இதனால் நேரிடும். உங்களை யாராவது அவமானப்படுத்தினா கூட ஆவேசத்தோடு எதிர்ப்பீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை இடர்கள் வந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவெங்காடுல இருக்கக்கூடிய தெய்வத்தை மட்டும்தான். புதன் பகவானின் தனி சன்னதியில் அருளாட்சி செய்யக்கூடிய இந்த இடத்துக்கு சென்று வாங்க. சிறப்பான ஒரு மாற்றம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுங்க. மேலும் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ராசியில் ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும், ராகு களத்திர ஸ்தானத்தில் செவ்வாயும், புதன் சனி அஷ்டம ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் குரு, அயன சைன போகஸ்தானத்தில் கேதுன்னு கிரகநிலை அமைப்பு இருக்குது. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்டிருந்த புதிய பொறுப்புகள் இனி கிடைக்கும். வாழ்க்கையில் உயர்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி இதனால் நிறையும். செய்யக்கூடிய தொழிலில் வருமானம் பல மடங்காக உயரும். மாற்று கருத்துடையோரோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்வீங்க. இழுபறியாக நடந்து கொண்டிருந்த வழக்குகளை உங்களுக்கு சாதகமான திருப்பம் காண்பீங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் தடை நீங்கி திருமணம் வெகு விமர்சையாக நடக்கும். குறைந்த முதலீட்டில் புதிய தொழில்களை தொடங்கலாம். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டேன்னு காப்பாற்றிடுவீங்க. வங்கிகளிடமிருந்து கடன்களை பெற்று புதிய அசையும் அயசையா சொத்துக்களை வாங்குவீங்க. அதே போல் உங்களின் அனைத்து செயல்களையும் திட்டமிட்டு சரியாக செயல்படுத்த முடியும். உங்களுடைய தர்க்க ஞானத்தால் சண்டை சச்சரவுகளின் வெற்றி காண்பீங்க. சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான உறவு தொடரும். சமுதாய பொது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மற்றபடி உங்கள் காரியங்களை தனித்தனியே செய்து முடித்திடுவீங்க. உங்களுடைய அறிவுத்திறன் இனி வெளிப்படும். ஆன்மீக விஷயங்களில் சிறப்பான ஈடுபாட்டை காட்டுவீங்க. புதிய மொழிகளை அறிந்து கொள்ள பயிற்சி வகுப்புகளை சேரலாம். உடல் ஆரோக்கியம் மேம்பட யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஈடுபடலாங்க.
அதே போல் நெடு நாட்களாக செய்யாமல் விட்டிருந்த நெடுந்தூர பயணங்களை செய்வீங்க. சமுதாயத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் இனி உயரும். உங்களுடைய பேச்சுக்கு அனைவருடைய மதிப்பு கொடுப்பாங்க. அவ்வப்பெயர்களிலிருந்து நிச்சயம் இப்போது விடுபடக்கூடிய காலம் பிறந்தாச்சு. வீடு மாற்றம் செய்ய நினைப்போரும் இந்த காலகட்டத்தில் வசதியான இல்லத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பயணங்களால் அனுகூலமான திருப்பம் உண்டு. சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். மேலதிகாரிகளால் தொல்லைகள் எதுவும் ஏற்படாது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பதவி உயர்வு உரிய நேரத்தில் உங்களுக்கு வந்து சேருங்க. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் குறையும். லாபமும் இனி அதிகரிக்கும். நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். கொடுக்கல் வாங்கல இருந்த தொய்வுகள் நீங்கி மனதில் உற்சாகம் பிறக்கும். மற்றபடி புதியவர்களை நம்பி இந்த நேரத்தில் கடன் தர வேண்டாங்க. அதே போல் விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா விளைச்சல் நன்றாக இனி இருக்கும். பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் விவசாய உபகரணங்களுக்கு செலவுகளை செய்ய நேரிடும். மற்றபடி புதிய நிலம் குத்தகைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க. போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்யலாம். அரசியலில் இருந்தீங்கன்னா பணியாற்றக்கூடிய திறன் அதிகரிக்கும். கட்சி மேலிடத்தில் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. கட்சியில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. அடிக்கடி பிரயாணங்கள் செய்ய வாய்ப்பு நேரிடும். அதே போல் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்களுடைய பெயரும் புகழும் இனி உயரும். ரசிகர்கள் சிறிது அலட்சியப்படுத்தினாலும் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்ய மகிழ்வீங்க. அதே போல் கன்னிராசி பெண்களுக்கு கணவருடைய பாராட்டு இந்த நேரத்தில் கிடைக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இல்லத்தில் நிம்மதி நிலவும். சுப காரியங்களை பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. அதே போல் நல்ல மதிப்பெண்களை மாணவ மாணவிகள் பெறுவீங்க. பெற்றோருடைய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றுவாங்க. சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பை பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும். மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவங்களுக்கு வேலை மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான பலன் உண்டு. ஊதிய உயர்வோடு கூடிய பணிமாற்றம் உண்டு. வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய அன்பார்களுக்கு அரசு அனுகூலம் உண்டு. மேலும் சதய நட்சத்திர காலங்களுக்கு வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும். சக ஊழியர்களோடு ஒத்துழைத்து போவீங்க. சித்திரை 1, 2 பாதங்களில் உள்ளவங்களுக்கு பெரிய கடன்களிலிருந்து விடுபடுவீங்க. உற்பத்தி சார்ந்த தொழில்துறையாளர்களுக்கு தொய்வு இன்றி தொழில் நடைபெறும். அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்கள் புதன்கிழமை நாளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காயில் நெய் விளக்கேற்றி வழிபடுங்க. சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் தினமும் பாராயணம் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் கஷ்டம் நீங்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா துளசியில் பெருமாளுக்கு சாத்தி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நன்மையாக மாறும். சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீருங்க. இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கண்டகச்சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் இருப்பதால் தினந்தோறும் தவறாமல் உடற்பயிற்சி செய்வது நல்லது. கணவன் மனைவி உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. பிள்ளைகள் தொடர்பான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. பிள்ளைகளுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். அதே போல் பழைய கடன்களை அடைத்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. கடனை அடைக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் காண்பீங்க. இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். கோளார் பதிகத்தை தினமும் கேட்பதும் படிப்பதும் உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகத்தை தருங்க. நிறைய பண வரவு உண்டு. தேவையில்லாத பொருட்கள் வாங்குவது வண்டிகள் வாங்குவீங்க. அதனை தவிர்ப்பது நல்லது. அற்புதமான அமைப்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு. எல்லா விஷயத்திலும் அனுகூலமாக இருந்தாலும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். இழுபறியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் இனி தீரும். முதலீடுகள் தொடர்பான விஷயங்களை கவனமாக இருங்க. புதிய கூட்டாளிகளால் பெரும் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பிருப்பு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய துணை பெற்றோர் பெரியோர் சகோதர சகோதரிகளிடம் ஆலோசித்துட்டு பெரிய காரியங்களை செய்வதும் நல்லது. இந்த ஆண்டில் திருமணம் நிச்சயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் சேரக்கூடிய யோகமும் உண்டு. பணவரவும் அபரிவிதமாக இருக்குதுங்க.
பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் உண்டு. இந்த பதிவில் நாம் கன்னிராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை ரீதியாகவும் சுவன்மலை ஆண்டவனின் அருள்வாக்கின்படி எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.